இஸ்லாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், மார்க்க அறிஞர்கள். அந்த மார்க்க அறிஞர்கள் ஏன் அவ்வளவு சிறப்பானவர்கள்? அவர்கள் உலமாக்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி அவர்களுடைய வாரிசீன்கள். இப்ப அதனுடைய வரிசைகளை அப்படியே பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி தன்னுடைய காலகட்டத்தில் ஒரு மதரசாக்களை உருவாக்கினார்கள். அந்த மதரசாவுடைய பெயர் தான் அஸ்ஹாபு சுஃபா. சுஃபா என்று சொன்னால் அந்த குடிசையில் இருக்கக்கூடிய அந்த சில சஹாபாக்களுக்காக சொல்லப்பட்ட அந்த விஷயம். அந்த அஸ்ஹாபு சுஃபா, அதுல பல சஹாபாக்கள் தனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அந்த செய்தியை சொன்னார்கள். அப்படியே அந்த செய்தி வந்து ஒவ்வொரு மதரசாக்களிலும் ஒவ்வொரு மார்க்க அறிஞர்களிடம் இந்த செய்தி வந்தது. அவர்கள் இந்த சமூகத்துக்காக, இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் பணிபுரிகிறார்கள். அவர்களிடம் கேட்டுக்கொண்டுதான் இந்த மார்க்க விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, தனக்கு தெரிந்த விஷயங்கள், எனக்கு இதுதான் சரி என்று தோணுது, எனக்கு இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி நாங்கள் மார்க்கத்தை பின்பற்ற கூடாது. இது இஸ்லாம் கிடையாது, இது மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய தீன். ஒரு விளையாட்டு கிடையாது, ஒரு விளையாட்டு கிடையாது. நாம் இஷ்டப்படி இந்த உலகத்தில் வாழலாம், அப்படி கிடையாது. இந்த உலகம் ஒரு சோதனை களம். இந்த சோதனை என்ன சோதனை? ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு சோதனைகள் வரும். அப்ப அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி அவர்களுடைய வழிமுறையை நமக்கு யாரு சொல்லி காட்டுவார்கள்? மார்க்க அறிஞர்கள். அவர்கள் தன்னுடைய இஷ்டப்படி பேசுவார்களா? இல்ல. அப்படி பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் இருக்கிறது. உலமா உஸ்ஸு, கெட்ட மார்க்க அறிஞர்கள் அப்படின்னு பெயர் அவர்களுக்கு. அவர்கள் என்ன? மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவர்கள் செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட சில அறிஞர்களும் இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை அப்படி காப்பாற்ற வேண்டும். யார் தன்னுடைய மக்களை, சமூகத்தை மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான மார்க்க அறிஞர்கள். தன் பக்கம் வருவதற்காக கூட்டத்தை சேர்க்க கூடாது, மார்க்கத்தின் பக்கம் வர வேண்டும். எப்படி அவர்கள் குர்ஆனின் பக்கம் வர வேண்டும், எப்படி அவர்கள் பள்ளிவாசலின் பக்கம் வர வேண்டும், எப்படி பிள்ளைகள் குர்ஆனையும் ஹதீஸையும் மனப்பாடம் செய்ய வேண்டும், இந்த சமூகத்துக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று அந்த இஹ்லாஸோடு செய்யக்கூடிய செயல்படுகின்ற அந்த உலமாக்கள், அந்த மார்க்க அறிஞரிடம் தான் நாங்கள் கல்வியை கற்க வேண்டும். அப்ப சந்தேகத்திற்குரிய விஷயங்களை நாங்கள் எங்கே அணுக வேண்டும், எந்த இடத்தில் போக வேண்டும்? இப்படிப்பட்ட மார்க்க அறிஞர்களிடம் போக வேண்டும். அப்ப எது தெளிவானதோ அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஆனால் இன்று மிக முக்கியமான விஷயம் என்ன என்று தெரியுமா சகோதரர்களே, பெரியவர்களே? ஒரு விஷயம் நமக்கு ஹராம் என்று தெரியும், ஆனாலும் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? பல மார்க்க அறிஞர்கிட்ட கேட்போம். இது ஏன் கேட்போம் தெரியுமா? நம்மளுடைய பதில் வர வரையும் கேட்போம். நம்மளுடைய பதில் எங்க வருதோ, சரி இது அப்ப இருக்கு, அனுமதி இருக்குது அப்படின்னு நம்ம திருப்தி அடைகிற மாதிரி இருப்போம். இதான் பல முஸ்லிம்கள் இன்று செய்யக்கூடிய வேலை. உதாரணம்